BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவதுங்க, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லா காலத்துலேயும் அதை செய்யணும். கடந்த 5 ஆண்டுகளாக அவங்க எங்கே போனாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. அப்போ இன்னைக்கு விஜய் வந்துட்டாருங்கும் போது உங்களுக்கு இந்த ஆசை வருது. ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் ஃபிக்ஸாக வச்சுட்டார். ஆனால் இந்த சமூகமும் அவரை சார்ந்தவர்களும் அதை விட மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், அவருடைய மனைவி வந்து நான் ஒரு இயக்கம் வைக்கிறேன், எங்கேயாவது அவரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அல்லது அவருடைய ரசிகர்களை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் எப்படி அவங்கள நம்பி யார் போவாங்க? இப்போ பொதுவாக இதுக்கு வந்து பேக்கப் ரஜினி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா சார்? இல்லை, கட்டாயமாக இருக்காதுங்க. இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய படங்களையோ என்னுடைய பெயரையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொன்னதே அவர் மனைவிக்காக தான் இருக்கும். கமலஹாசன் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க சார், அந்த படம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது ரஜினி தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அஜித் அவர்களுடைய படத்தோட அப்டேட் எதுவுமே வரலையே சார். எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு. அதற்கான சூழ்நிலை இங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு இவங்க ஒரு சம்பளம் சொல்கிறாங்க, அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அடுத்தடுத்து சிவகார்த்திகேயன் அந்த Tier 1 ஆல்ரெடி செட் ஆகிட்டு, லைக் அவருடைய இதுவுமே வந்து இந்த சிஎம் இந்த அதனால போட்டுட்டு இருக்காங்களே சார். இல்லைங்க, அடுத்த விஜய்னு போட்டாங்க, அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அடுத்த சிஎம்ங்கிற அளவுக்கு போகிறாங்க. அவர் ஆரஞ்ச் அவர்களுக்கு வந்து படங்கள் நல்லா போயிட்டு இருக்கு, அவர் படத்தோட ப்ரமோஷனுக்காக காஞ்சனாக்காக இப்படி பேசுறாருன்னு சொல்றாங்க சார். அப்போ நீங்கள் ஒரு படத்துக்காக பேசுறீங்கன்னா அவர் மீது நமக்கு ஆர்வம் வர மாதிரி இருக்கணும் அந்த பேச்சு. அவர் மீது எரிச்சல் வர மாதிரி இருந்ததுன்னா எப்படி அந்த படத்துக்கு? லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எதனால் ஆரம்பிச்சாங்க, ஏன் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியாக போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் இதுக்காக என்னது? அதாவதுங்க, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லா காலத்துலேயும் அதை செய்யணும். நான் குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்வேன் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், கடந்த 5 ஆண்டுகளாக அவங்க எங்கே போனாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கு வந்து இவங்க நான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தலைவர்களை தேர்ந்தெடுப்பேன், தலைவர்களை உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த கட்சி எப்படி ரியாக்ட் பண்ணும்? நேராக ரஜினிக்கு ஃபோன் போட்டு என்னங்க உங்கள் மனைவி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அது என்னென்னு பாருங்கன்னுவாங்க. அப்போ இன்றைக்கி விஜய் வந்துட்டாருங்கும்போது உங்களுக்கு இந்த ஆசை வருது. விஜய் இவ்வளோ ஈஸியாக வந்துட்டாரு பாருங்கள். யாரோ முகம் தெரியாதவங்களாம் மந்திரி ஆகிட்டாங்க, முகம் தெரியாதவங்களாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஏன் நம்மளால் முடியாது? நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, அந்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, எப்படியாவது ஓடி அந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸ்டில் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஆமாம், அந்த ஆசை இருக்குது. ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் ஃபிக்ஸாக வச்சுட்டார். இது வேண்டாம், இனிமேல் நமக்கு வேண்டான்னு வச்சுட்டார். ஆனால் இந்த சமூகமும் அவரை சார்ந்தவர்களும் அதை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்கள், அவருடைய மனைவி வந்து நான் ஒரு இயக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கேயாவது அவரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அல்லது அவருடைய ரசிகர்களை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் எப்படி அவங்கள நம்பி யார் போவா? இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, ரஜினி ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு நாம் இப்படி ஒன்று ஆரம்பித்தாலே சரியாக இருக்கும். கேட்டால் நான் 5 வருஷமாக பண்ணுறேங்கிறாங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க அதை காட்டுங்க, சொல்லுங்கள். ஒரு உதாரணத்தை கொண்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி நிறுத்துங்க. எதுவுமே பண்ணாமல் நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதெல்லாம். அண்ட் இப்போ பொதுவாக இதுக்கு வந்து பேக்கப் ரஜினி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா சார்? இல்லை, கட்டாயமாக இருக்காதுங்க. இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய படங்களையோ என்னுடைய பெயரையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொன்னதே அவர் மனைவிக்காக தான் இருக்கும். ஓகே, ஆமாம். ரீசெண்டாக ஒரு போஸ்ட் நம்மளாம் நினைக்கிறோம் அவர் அண்ணாமலைக்கு சொன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்களுக்கு சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு கெட்ட பேர் அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவருக்கு. பாபா சமயத்தில் இவருடைய புகைப்படங்களை போட்டு விற்று ஸ்டிக்கரை போட்டு கொடியை போட்டு என்னென்னவோ பண்ணி அதை வந்து ரசிகர்கள்ட்ட பணமாக்க ட்ரை பண்ணாங்க. ஓகே, அப்போ அவர் ரொம்ப மனம் வெறுத்து போனார். என்னடா அது இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, பெரிய விமர்சனமாக மாறிச்சு. இன்றைக்கி அப்படி ஒரு ரூட்டை அவங்க போடுறாங்களோன்னு தான் அவர் யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓகே. அண்ட் ஜெயிலர் 2 பற்றி அப்டேட் வருமா சார்? ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தள்ளி போகுதுன்றாங்க சார். படம் தீபாவளிக்கு தான். ஓகே, ஆமாம். இப்போதைக்கு படம் கிடையாது. என்னென்னா நிறையா ரீஷூட் பண்ணுறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டான படமாக வரணும்னு ரஜினியும் அதில் நிறையா இன்புட் போடுறாரு. அதனால் ரீஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே சார். அடுத்த படத்துக்கான அப்டேட் ரஜினி அவர்கள் தயாராகிட்டாங்க. ஏன்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க சார், அந்த படம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது ஏன்னா இப்போ ரஜினி தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, அவங்க அத்தனை கோடிகளை அதில் இறக்கணும். அவங்க அதை நம்பி செய்வாங்களா என்னங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. பட் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முதல்வர் விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு ரெட் ஜெயண்ட் வந்து அவங்க செய்கிற தொழிலில் தலையிட மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய படங்கள் எடுக்கும் பொழுது திரைத்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய
வேலை வாய்ப்பு இருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அஜித் படங்கள் எல்லாமே வந்து வெளி மாநிலங்களில் தான் நடக்கும். முக்கியமாக ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் அவர் பண்ணுவார். ஆனால் விஜய் படங்கள் எல்லாமே சென்னையில் தான் நடக்கும். இங்கே தான் செட்டு போட்டு எடுப்பாங்களே தவிர இவர் அண்டை மாநிலத்துக்கு போகவே மாட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் நான் சொல்கிறது ஏதோ 1-2 காட்சிகளுக்காக போயிருப்பாங்க, ஏதாவது அவுட்டோர் போயிருக்கலாம். பட்டு பெரும்பாலும் ஒரு 90% படம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். என்ன காரணம்னா நம்முடைய தொழிலாளர்களுக்கு அந்த சம்பளம் போகணும்னு அவர் நினைக்கிறவர். ஸோ அதனால் இது இப்போ இந்த ரெட் ஜெயின் மாதிரி ஒரு நிறுவனம் வருது, அதனால் இங்கே பல தொழிலாளர்கள் பயனடைகிறாங்கன்னா அது தடுக்க மாட்டார் அவர். அண்ட் அடுத்து இப்போ சூர்யா அவர்களுடைய படங்கள் நிறைய லைன் இப்போ கருப்பு நல்லா போயிருக்கனால இப்போ விஸ்வநாதன் சென்ஸாக இருக்கட்டும், அடுத்து நிறைய படத்தோட அப்டேட் வருது சார். நெல்சன் அவர்கள் கூட ஏன் படம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். அது சாத்தியமா சார்? அது ஏன் சாத்தியம் இல்லை? இல்லை சொல்கிறேன். இல்லை அதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. பட் சூர்யாவை பொறுத்தளவுக்கு இந்த கருப்பு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, முன்னிலும் வேகமாக ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அவர் அடுத்தடுத்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போவார். கட்டாயமாக நெல்சனோட ஒரு படம் பண்ணுவார். ஆமாம், ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே அவர் லாக் ஆகிட்டாருன்னா இன்னும் ஒரு 2 years இல்லை 1.5 years மாற்றிப்பாங்களே சார். நெல்சன் அவருடைய அந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் படத்துக்குனால. அப்போ இதுக்கு இல்லைங்க, ஜெயிலர் 2 முடிஞ்ச பிறகு எப்படியும் இம்மீடியட்டாக அவர் அங்கே போகிறதில்ல. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒருவேளை ரெட் ஜெயண்ட் அந்த படத்தை தயாரிக்கலைன்னா அது வரவே போகிறதில்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூர்யாவோட இணைவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அஜித் அவர்களுடைய படத்தோட அப்டேட் எதுவுமே வரலையே சார். இப்போ சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக இங்கே வந்து அரசியல் ஒரு பக்கம் போயிட்டார் விஜய் அவர்கள், இங்கே ரேஸ்ன்னு சொல்லி போயிட்டாரு. அப்போ நடிக்க வருவாரா சார் இனிமேல் அவர் அஜித் அவர்கள்? இல்லை, கட்டாயமாக வருவார், அது வராமலாம் இருக்க மாட்டார். ஆனால் என்னென்னா முன்ன மாதிரி வந்து ஒரு ஆக்டிவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது காரணம் என்னென்னா விஜய் இல்லாமல் போனது தான். அவரே வந்து அவருடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ண தகவல் என்னென்னா, யாரோட நம்ம போய் சண்டை போடுறது, ஒரு போட்டி இல்லாமல் எப்படியா நம்ம வந்து நடிக்கிறது அப்படின்லாம் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். இன்னொன்று அவர் சம்பள பிரச்சனையில் ரொம்ப உறுதியாக இருக்கார். எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அதற்கான சூழ்நிலை இங்கே இல்லை. ஓடிடி மார்க்கெட்லாம் விழுந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு இவங்க ஒரு சம்பளம் சொல்கிறாங்க, அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஸோ இதெல்லாம் சேர்ந்தும் அவர் உடனே படம் பண்ணாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா அடுத்து இப்போ சினிமாவில் இப்போ என்ன மாதிரி சார் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இப்போ பெரிய தலைகள் யாருமே படங்கள் வரல, சின்ன சின்ன படங்களும் பெருசாக வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கா சார்? ஓடுதா நல்லா? இப்போ சின்ன படங்கள் தாங்க ஓடுது. இப்போ ரீசெண்டாக அர்ஜுன் நடித்த படம் அந்த பிளாஸ்ட் பெரிய ஹிட்டு. அதற்கு முன்னால் அதே மாதிரி ஒரு படம் ஒன்று வந்துச்சு. எல்லாம் சின்ன படங்கள் தான். கருப்பு ஒரு பக்கம் பெரிய ஹீரோ படம் பெரிய ஹிட்டு, அது ஒரு பக்கம். ஆனால் சின்ன படங்கள் நிறைய ஓடுது. இந்த ட்ரிபிள் டி மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. எதிர்பாராத விதமாக சின்ன படங்கள் ஓட ஆரம்பிக்குது. அண்ட் தமிழ் சினிமாவில் இப்போ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்களுடைய படங்கள் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே சார். இப்போ செய்யோன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வேப் ஆகிடுச்சு, நல்ல ரேட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தடுத்து சிவகார்த்திகேயன் அந்த Tier 1 ஆல்ரெடி செட் ஆகிட்டு லைக் அவருடைய இதுவுமே வந்து இந்த சிஎம் அந்த அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்களே சார். அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அடுத்த விஜய்னு போட்டாங்க, அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அடுத்த சிஎம்ங்கிற அளவுக்கு கூவுறாங்க, அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் விஜய் ஜெயித்த பிறகு இங்கே இருக்கிற பல ஹீரோக்களுக்கு நாமளும் சிஎம் ஆயிடலாங்கிற எண்ணம்லாம் வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் லாரன்ஸ் எல்லாம் ரீசெண்டாக வராரு. அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படி இருக்குது. அவர் என்ன நம்பிக்கையில் வராருலாம் நமக்கு தெரில. அவரை யார் சேர்ப்பாங்கன்னு நமக்கு இப்போ தெரில. ஒருவேளை அண்ணாமலை கட்சியில் போகணும், தாவேகாவில் சேர்ப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் அவருடைய நோக்கமெல்லாம் தாவேகாவை நோக்கி தான் இருக்குது. பட் அங்கே சேர்ப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் பேசுகிறது தான் திருச்சி கிழக்கு தொகுதியிலே வேட்பாளர். திருச்சி கிழக்குலலாம் இவர் நிற்க மாட்டார். அதெல்லாம் அங்கே யாரோ ஒருத்தர் நிறுத்த போகிறாங்க. இவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. பட் இவர் அதெல்லாம் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு அவங்க தயாராக இருக்கணும்ல. ஸோ அதனால் பல நடிகர்களுக்கு அந்த அரசியல் ஆசை வந்துருச்சு. அதனால் சிவகார்த்திகனும் கட்டாயமாக வரும். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்குள்ளே வரமாட்டார். ஓகே சார். அண்ட் இப்போ பேசிட்டு இருக்கிறது மாஸ்டர் மகேந்திரன் அவருடைய டாக்ஸ் தான் சார். ஏன்னா திடீர்னு பேசும்போது எலக்ட்ரிசிட்டி இல்லையா, வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. பொதுவாகவே அவர் வந்து எதை பேசினாலும் வந்து நெகட்டிவாக போகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நீங்கள் பொதுவாக எப்படி சார் பார்க்குறீங்க வெளிலேருந்து ஒரு காமன் பீப்புளாக? இல்லைங்க, அந்த பையன் பேசணுன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பாவம் வளர்ந்து வர்ற பையன், இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசியிருக்கலாமோலாம் தோணுச்சு. நானே கூட கடுமையாக அவரை வந்து விமர்சனம் பண்ணிலாம் வீடியோ போட்டேன். பட் அதுக்கப்புறம் அவர் கடைசியாக பேசுனதை பார்க்கும்போது உள்ளபடியே அவர் ஃபீல் பண்ணுறாரோங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறையா கட் பண்ணி போட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துங்கன்னு நான் சொல்லலை, என் வீட்டிலே கரண்ட் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். இதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கலாம் அவர் சொல்கிறாரு. சரி, அவ்வளோ தூரம் சொல்லும்போது அதை நீங்கள் மதித்து கேட்க தானே வேணும். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து படங்கள் நல்லா போயிட்டுருக்கு, அவர் படத்தோட ப்ரமோஷனுக்காக காஞ்சனாக்காக இப்படி பேசுகிறாருன்னு தான் சொல்கிறாங்க சார். அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது வந்து இப்போ நீங்கள் ஒரு படத்துக்காக பேசுகிறீங்கன்னா அவர் மீது நமக்கு ஆர்வம் வர மாதிரி இருக்கணும் அந்த பேச்சு. அவர் மீது எரிச்சல் வர மாதிரி இருந்ததுன்னா எப்படி அந்த படத்துக்கு வருவேன்? ஸோ அதனால் அது வந்து ப்ரொமோஷன் கிடையாது.
அவருக்குள்ளே இருக்கிற ஃபீலிங், யாராவது நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, கூப்பிட்டு ஒரு துணை முதல்வர் போஸ்டிங்கை கொடுத்து சார் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக என்னென்னமோ பிட்டுகளை போடுறாரு, யாருமே அதை காதில் வாங்கின மாதிரி தெரில. ஓகே. அண்ட் யூடியூப்லேருந்து நிறைய பேர் டிஜிட்டலுக்கு வந்து லைக் சாதிச்சு லைக் அடுத்து பெரிய ஸ்க்ரீனுக்குலாம் வந்துட்டு இருக்காங்க. அதில் விஜய் சித்து அவர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட படம் கொஞ்சம் ஒரு மாரி ஓல்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், இது என்ன காரணமாக இருக்குது? இல்லைங்க, அதில் வேற ஒன்றும் சிக்கல் ஒன்றும் கிடையாது. அந்த படம் வேல்ஸ் நிறுவனம் வந்து அடுத்தடுத்து படங்கள், பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால கொஞ்சம் செட்பேக்கில் இருக்காங்க. அதனால் அந்த படத்தை வந்து கொஞ்ச நாள் ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அது ட்ராப்லாம் கிடையாது. கட்டாயமாக அந்த படம் வரும். சிறப்பு சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ சார். நன்றி. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.